காலையில் எழும்போது முகத்தில் வீக்கம் இருக்கலாம். ஒரு 2-3 மணி நேரம் தொங்க போட்டு காலில் தொங்க போட்டு உட்காந்துருக்கோம், இல்லை ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம். அப்போது கால் வீக்கம் ஏற்படலாம். இதெல்லாம் அறிகுறிகள். அடுத்தது, உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் குறையும், கிரியேட்டினைன் லெவல் அதிகமாகும், யூரிக் ஆசிட் கொஞ்சம் அதிகமாகலாம், யூரியா லெவல் அதிகமாகலாம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்போது நமக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இன்னும் சிலருக்கு உடம்புல ஸ்கின்ல ட்ரை ஸ்கின், அரிப்பு ஏற்படும், இச்சிங், தலை முதல் உடம்பு வரை எங்கே வேணாலும், உடல் முழுவதும் அல்லது பார்ட்டாக கூட வலி வரலாம். அதே சமயம் அரிப்பு வரலாம். முக்கியமாக அரிப்பு அதிகமாக வரும், விக்கல் வரும், குமட்டல் வரும், வாந்தி வருவது போல இருக்கும், வாந்தி கூட வரலாம், பசியின்மை இருக்கலாம், உடல் சோர்வு, களைப்பு, எப்போ போய் படுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம் போல இருக்கும், நடக்க முடியாது, மூச்சு வாங்கலாம், மலச்சிக்கல் கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ சொன்ன அத்தனையும் ஒருத்தருக்கே இருக்கலாம், அல்லது இதில் ஏதாவது 2-3 இருக்கலாம், 1 கூட இருக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். பிளட் டெஸ்ட்டு எடுத்துடணும்.